கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். எப்படி இருக்கீங்க எரிக்? நான் சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வண்டர்ஃபுல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எரிக் ஒரு அப்கமிங் சபைக்கு போயிட்டு இருந்தாரு. ஒரு பெண்டிகாஸ்டல் சபை மாதிரி ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தாரு. சரி. திடீர்னு அந்த சபையிலேருந்து மாறி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் சபைக்கு மாறிட்டாரு. ஏங்க நீங்கள் இப்படி அங்கே போயிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏங்க இங்கே வந்தீங்க? அங்கே காசுன்னு கேட்குறாங்க. தம்பி, காசு கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், தசம பாகம் எல்லாம் கொடுக்குறேன், ஆனால் கணக்கை சொல்ல மாட்டாங்க தம்பி. ஆனால் இந்த சபைகளில் நான் கொடுத்தேன்னா அதுக்கு கணக்கு வருது தம்பி. எனக்கு அது ஒரு நிம்மதியாக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நான் கொடுத்ததுக்கு கரெக்டாக இருக்குன்னு. இப்படி அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையிலேருந்து இப்படி ட்ரெடிஷ்னல் சபைக்கு வந்துட்டாரு. இது ஏன் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு? நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்குற காணிக்கைக்கு கணக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியமானதுங்க. அக்கௌண்டபிலிட்டி இல்லாத தனி சபைகள் வளருகிறது ஆபத்தானது தாங்க. உங்களுடைய தேவைகளை நீங்கள் வெளிப்படையாய் சொல்லும்போது செலவுகளை சொல்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் சொல்கிற ஆவிக்குரிய சபை அப்படிங்கிற பேரே அங்கே அடிபட்டு போயிடுது. நீங்கள் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் செய்கிறது கூட ஆவிக்குரிய சபையில் செய்யலைன்னா அது என்னங்க விசேஷமான ஆவிக்குரிய சபை? ஒன்று, பணம் தேவைன்னு கேட்குறாங்க. எவ்வளவோ வந்திருக்குங்கிறத சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம தசம பாகம், காணிக்கை அப்படின்னு 2 டைப் ஆஃப் கிவிங் நம்ம சபையில் கொடுக்குறோம். சில சபையில் ட்ரெடிஷ்னல் இதுலலாம் தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் இப்படிலாம் கொடுக்குறாங்க. இதுலலாம் என்ன வித்தியாசம்? ஏன் இத்தனை விதமான காணிக்கை? இல்லை, பழைய ஏற்பாட்டு முறைமைகளை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நிறைய விதமான கொடுக்கறது இருக்குதுங்க. புதிய ஏற்பாட்டில் அது எதுவுமே சொல்லப்படலைங்க. தசம பாகமே சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் பலருடைய வாதம். புதிய ஏற்பாடில் சொல்லன்றதுக்காக நம்ம இதை விட்டுற முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இருக்க சபைகளில் இது மெயினான காரியமாக இருக்கு. எது மெயினான காரியமாக இருக்கு? காணிக்கையும் தசம பாகமும் மிச்ச ஆஃபரிங்ஸு அப்படின்னு பணம் விஷயத்தில் நான் சொல்கிறேன். சரிங்க. கிவிங்கை பற்றியே புதிய ஏற்பாடில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நம்ம டீட்டெயிலாக வேணால் பேசிடலாங்க. இதை முதலாவது என்கிட்டேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நானும் ஒரு 14 இயர்ஸாக ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேங்க. நான் ஒரு முறை கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஃபண்ட் ரைஸ் பண்ணதில்லைங்க. டைரெக்டாக ஃபண்ட் ரைஸிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் மறைமுகமான அது என்னங்க? நான் அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிடுறேங்க. ஒரு சின்ன பையன் அவங்க தாத்தாட்ட போய் எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வேணும்னு கேட்டானான். தாத்தா சொன்னாரா, நீ போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கிரிக்கெட் பேட் தருவார் அப்படின்ட்டு. அவன் போய், ஆண்டவரே எனக்கு ஒரு ரீபோக் கிரிக்கெட் பேட் வேணும், ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும் அப்படின்லாம் கேட்டானான். அவங்க தாத்தா அடுத்த நாள் வாங்கி கொடுத்துட்டாருங்க. 2 வீக்ஸ் கழித்து தாத்தா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டானா. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ரெட் கலர் சைக்கிள் வேணும், அதில் லைட் இப்படி இருக்கணும், பெல் இப்படி இருக்கணும் அப்படின்னு கத்தி ஜெபம் பண்ணான். தாத்தா கேட்கணும்னா நீங்களே சொல்லிட்டீங்க. இதே ஆண்டவருக்கு மெதுவாக ஜெபம் பண்ணவே கேட்குண்டா, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணவே கேட்குன்னு சொன்னாராம். அதுக்கு அவன் சொன்னான்னா, ஆண்டவருக்கு கேட்கும், தாத்தாவுக்கு கேட்கணும்ல. இதுதான் இன்டைரக்டுங்க. ஓஹோ. நம்முடைய தேவை 10 லட்சம் இருக்குது, என்கிட்ட இப்போ 6 லட்சம் ரூபாய் வந்துருச்சு, இன்னும் 4 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். 10,000 கொடுக்கக்கூடிய 40 பேர், 20,000 கொடுக்கக்கூடிய 20 பேர், அல்லது 50,000 கொடுக்கக்கூடிய 8 பேர், அல்லது 1 லட்சம் கொடுக்கக்கூடிய 4 பேர் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னும் போது யாராவது 4 பேர் இந்தாங்க பஸ் நான் ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கிறதுக்காக பலர் சொல்லுகிறார்கள். இப்போது ஜெப குறிப்பே சொல்லக்கூடாதா, மிஞ்சின நீதியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஜெப குறிப்பு சொல்லி இணைந்து ஜெபிக்கிறதுக்கு வல்லமை உண்டு. இவர்கிட்ட காசே இல்லை, இவர் காசே கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 10 பேர் சேர்ந்து ஜெபிச்சா நல்ல ஜெப குறிப்புங்க அது. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் இப்போ அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டிவியில் மாஸ் மீடியாவில் கூட இப்போ பண்ணுறாங்க. அது நல்ல கலெக்ஷனாக இருக்கும். சபையை தாண்டி உலகமெங்கும் எங்கெங்கெல்லாம் சேட்டலைட் அலைகள் போதோ அங்கெல்லாம் இருந்து காணிக்க வரும் போல தெரியுது. கரெக்டுங்க. இது ஒரு தனி பெரிய பிரச்சனைங்க. ஜார்ஜ் முல்லருடைய மாடலை சின்ன வயதில் நான் கேட்டேங்க. எவர் சின்ஸ் ஐ ஹர்ட் ஹிஸ் ஸ்டோரி, அது என்னுடைய வாழ்க்கை முறையாக மாறிடுச்சுங்க. அதனால் எனக்கு ஒன்றும் தேவை இல்லை, கஷ்டம் இல்லை அப்படின்லாம் நான் இல்லைங்க. தேவை ஆண்டவருக்கு தெரியணும். ஆண்டவர் என்னை உண்மையாகவே அழைத்திருந்தால். இல்லை, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல. ஆண்டவர் மக்கள் மூலியமாக தானே காசு தருவார். என்ன பரலோகத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே சம்பளத்தை போட்டுருவாரா? நான் இந்த சைடு வந்துடுறேங்க. இப்போ மக்கள்
கொடுக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லைங்களா? எதுக்கு? இந்த சைடு ஊழியக்காரர்கள் ஆண்டவரை நம்பி ஊழியம் செய்ய வேண்டும். அவங்க கேட்க வேண்டாம், ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் கொடுப்பாருங்கிறது என்னுடைய ஒரு ஸ்டாண்டு. மக்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா, கடமை இருக்கா இல்லைங்களா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஆமாம் இருக்கு. மக்கள் ஆண்டவருக்கு எங்கே போய் கொடுப்பாங்க? சபையில் தான் கொடுக்கணும். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கறதுங்கிறத விட ஆண்டவருடைய பணியை செய்கிற களஞ்சியத்தில் எங்கே அவர்களுக்கு ஆகாரத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கொடுக்கணும். யூ டிசைட் வேர் எவர் யூ வாண்ட் டு கிவ். Let it be a church, a missionary organization or evangelical ministry, whatever it is. அந்த கொடுக்க வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்குதுங்கிறத போதிக்க வேண்டியதும் அவசியம். ஆனால் அதை போதித்து யாரும் அதற்கு இணங்காததுனால கூட பல ஊழியர்கள் வேற வழி இல்லையே, மாதமான நம்ம வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், சர்ச்சு வளரணுங்கிறதுனால கேட்க ஆரம்பித்திருக்கலாம். அப்போது இந்த சைடு எப்படி ஊழியர்கள் தங்களுடைய தேவைகளை மனிதர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோமோ, அதுபோல் அந்த சைடு ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் இருப்பதும் சரியாங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீரோ அதை எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர் கொடுக்கணும்னு. இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். இதெல்லாம் ரைட்டுங்க. நான் அவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏன் சபைக்கு தான் கொடுக்கணுமா? நீங்கள் போகிற ஒரு சபையோ ஒரு ஸ்தாபனமோ உங்களுக்கு எந்த விதத்திலும் கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லைங்களா? நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, கவர்மெண்ட்லேருந்து டீச்சருக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க, ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையா இல்லைங்களா? கடமை. அப்படி நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உடச்சி கொண்டு வரேங்க. ஆண்டவர் யாருங்க? ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் யார்? ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் போது என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கும் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே. அப்படின்னா யாருங்க அவர்? பிதாவேனா அப்பான்னு கூட சொல்லலாம். அவர் அப்பா, என்னுடைய இட்டர்னல் ஃபாதர். அவர் எப்படி உங்களுக்கு அப்பாவானார்? இஸ்ரவேல் சோசன் பீப்புள், தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஜனம். நாம் புறஜாதியார். நாம் புறஜாதியாராக இருக்கும் பொழுது, காட்டு ஒலிவ மரமாக இருக்கும் பொழுது, நல்ல ஒலிவ மரத்தில் நம்மை கொண்டு போய் இணைத்து நம்மையும் அவருடைய ஜனமாய் ஆண்டவர் மாற்றினார். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கதை. தெருவில் அனாதையாக இருக்கிற ஒரு குழந்தை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தரித்திரத்தின் எல்லையில், அப்பா அம்மா இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு குழந்தையை ஒரு 1000 கோடி பணம் வைத்திருக்கிற ஒரு மனிதர் தத்து எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறார். அந்த பையனை செல்வ செழிப்பில் வளர்த்துறார். நல்ல உடைகள், ஆகாரம் கொடுக்கிறார். சிறந்த பள்ளிக்கூடத்தில் வருஷத்துக்கு 20-30 லட்சம் ரூபா பணம் கொடுத்து அவனை படிக்க வைக்கிறார். படித்து முடித்த உடனே பிஜி அமெரிக்காவில் போய் எம்எஸ் பண்ண வைக்கிறார். வந்ததுக்கப்புறம் அடையாரில் உனக்கு ஒரு பென்ஸ் கார் ஷோரூம் வச்சு கொடுத்துட்றார். படிக்கும் போது இவன் என்ன பண்ணுறான், அப்பா நான் ரொம்ப தாழ்மையில் இருந்தேன், ஏழ்மையில் இருந்தேன், என்னை அப்பா அடாப்ட் பண்ணி சொந்த பையனாகவே மாற்றி விட்டார் என்று சொல்லிட்டு கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணி பக்கெட் சிக்கன் வாங்கி சாப்பிட்றான். தேர்ட் வேவ் காஃபியில் காஃபி வாங்கி குடிக்கிறான். அப்புறம் ஹோல் இந்த வாலில் பர்கர் வாங்கி சாப்பிட்றான். ஸ்டார்பக்ஸ் தான் எனக்கு. ஸ்டார்பக்ஸில் என்ன உங்களுடைய பிடிச்ச டிஷ்ஷு சொல்லுங்கள். சரியா? ஸ்டார்பக்ஸில் வாங்கி சாப்பிட்றான். இதெல்லாம் லேவிஷாக என்ஜாய் பண்ணுறான். பையன் வளர்ந்துட்டான். பையனுக்கு இப்போ ஷோரூம் வச்சு கொடுத்தாச்சு. இவன் கேட்டான், அப்பா எனக்கு நல்ல படிப்பு தாங்க அப்படின்னு கேட்டான், படிப்பு கொடுத்துட்டார். அப்பா எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு தாங்க அப்படின்னு கேட்டான், ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டார். அப்பா எனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான், தொழில் அமைச்சு கொடுத்துட்டார். இவன் இப்போ மாதம் 5 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி 2 பிரியாணி அப்பா ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. அவர் ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அவன் பேமெண்ட் கேட்கும் போது எனக்கு அப்பா கொடுப்பாருன்ட்டு இவன் கையிலேருந்து ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா இவனை மாதிரி வேற ஒரு பையனை தத்து எடுத்து கூட்டிகிட்டு வராரு. அந்த பையனுக்கு செலவு பண்ணுறாரு அவங்க அப்பா. அப்போ அந்த பையன், இவனுக்கெலாம் ஏன் செலவு பண்ணுறீங்க, என்னுடைய வருமானம் மாதம் 5 கோடி ரூபாய் வருது, நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா ரேன் இன் டு அ ப்ராப்ளம். திடீர்னு அவருக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட காசு இல்லை, தடுமாறார். இபி பில்லு கட்டலை. அப்போது வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் போட காசு இல்லை.
அப்பா கிட்ட வசதி இருக்கு, இன்னைக்கு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்பா கேட்கவே இல்லையே, அவர்கிட்ட வசதி இருக்கே, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இவன் வந்து பணமே கொடுக்காமையே வச்சிருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எங்கே வில்லிவாக்கத்தில் தானே இருக்கீங்க, 47B பஸ்ஸில் ஏறி போகிறார். இவன் வந்து பின்னாலே பென்ஸ் காரில் வேலைக்கு போகிறான். அந்த பையனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொறுப்பு இல்லாதவன், இல்லைன்னா நன்றி கட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க. நன்றி கட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா கிட்ட தான் காசு இருக்கே, அவர் ஏகப்பட்ட காசு இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையில் இருக்கிறார், கொஞ்சம் தேவையில் இருக்கிறார். இன்னொரு விஷயம், அப்பா கேட்கவே இல்லை, கேட்கல தானே, கொடுக்காம இருக்கலாமே. ப்ளஸ் அவங்க இருந்த வீடு கொஞ்சம் பிரச்சனையில் ஆயிடுச்சு, பேங்க்ல ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பையனுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு. அவங்க அப்பா வந்து சரி பையன் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவர் போகலை. பையன் என்ன பண்ணணுங்க? வந்து கூட்டிகிட்டு போகணும். அவர் கேட்கல, நான் வரேன்னு அவர் கேட்கல. இல்லை, கேட்கலனாலும் இவனுக்கு கடமை இருக்கே. என்ன கடமை? தாய் தகப்பனுக்கு இவ்வளோ தூரம் நம்மளை உயர்த்தினவரை வந்து நம்ம கனம் பண்ணணும். எங்கேருந்து உயர்த்தினார்? குப்பையிலேருந்து, என்ன தெரு முனையிலேருந்து அவனை தூக்கி எடுத்தார். என்ன கொடுத்தார்? படிப்பு கொடுத்தார், பென்ஸ் கார் ஷோரூம் கொடுத்தார், அவனுக்கு தேவையான எல்லாம் KFCலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தார். கம்பெனி அவன் நடத்துறதுக்கு காரணம் யாரு? அவங்க அப்பா தான். இதுதாங்க ஆண்டவர் நினைக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு இல்லைன்னு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, சர்ச்சைக்கு தேவைன்னு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுக்கல, ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கு வராரு, ஓ உனக்கு என்ன இங்கே வேலை, எல்லாத்தையும் இழந்துட்டல, வெளியே போ அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எப்படி இருக்குங்க அது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இது எதை குறிக்கிறது? நன்றி கட்ட தினத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணாங்கன்னா அந்த பையனை எப்படி திட்டுவீங்க? நீ எங்க இருந்தடா, எங்க இருந்துடா வந்த, நீ என்ன மாதிரி உன்னை உன்னை உங்க அப்பா வளர்த்து வச்சிருக்கிறாரு, நீ எப்படி இருக்கிற சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது ஆண்டவருக்கு இல்லைன்னு கொடுக்க தேவையில்லைங்க. ஆண்டவருடைய வேலைக்கு கொடுக்க சொல்லி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நேராக போய் யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவங்க மூலமாக தான் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. புரியல, திருப்பி சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்த காணிக்கையின் மூலமாக, யாரோ ஒரு மிஷினரியின் மூலமாக தான் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக தான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு நீங்கள் MS படிச்சிட்டீங்க, இன்னைக்கு நீங்கள் ஆடி ஷோரூம் வச்சுட்டீங்க. அதனால நான் அவருக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம கொடுக்கவே கூடாதுங்க. இந்த டைட்டில் இப்படியே போடுங்க, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் காணிக்கை கொடுக்காதீர்கள் அப்படின்னு போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காணிக்கையினுடைய வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா சர்ச்சிலையும் என்னங்க எழுதியிருப்பாங்க? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய முன்பகுதி என்ன சொல்லுதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். சப்போஸ் நீங்க பாஸ்டர் கேட்குறாருன்னு வசனத்தோட எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, நாமளே கொடுக்கணும்னு கட்டாயத்துக்காக கொடுத்தீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுக்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது. நீங்க மனம் வந்து 2 பைசா போட்டால் கூட ஆண்டவர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் இஷ்டமே இல்லாமல் व्यசனமாயும் கட்டாயத்தின்படி கொடுத்தீங்கன்னா அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. மனசில் உற்சாகமாக எங்கள் அப்பா எங்கேருந்து என்னை கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட படிப்பை கொடுத்தார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தார், எப்படிப்பட்ட வருமானத்தை கொடுத்தாருங்கிற நன்றியுள்ளதோடு கொடுத்து பாருங்க. கொஞ்சம் கொடுத்தாலும் அதில் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, சபையில் நம்மளை கொடுக்க வச்சிடுறாங்களே, அதுதாங்க. இது நீங்கள் அப்படி சபையில் கொடுக்க வைக்கிறாங்கங்கிற கண்ணோட்டத்தில் கொடுக்கணுன்னா கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். கொடுக்காதீங்க. ஒரு பாட்டை பாடி ஒரு நம்மளை ஆவிக்குரிய ஆராதனையை நடத்தி நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, சைக்காலஜிக்கலாக நம்மளை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்படி கொடுங்கன்னும் போது நம்ம உற்சாகப்பட்டு ஒரு இதில் கொடுத்துட்றோமே. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அந்த 100 ரூபாய் எப்படி கொடுக்கணும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார் என்ற நன்றியுள்ளத்தோடு 100 ரூபாய் கொடுக்கணும். அது 10,000 இருக்கட்டும், 1% இருக்கட்டும், 5% இருக்கட்டும், 10% இருக்கட்டும். பின்னால் தசமபாகத்துக்கு நான் வரேன். நீங்கள் இந்த 100 ரூபாயை கொடுத்தா ஆண்டவர் எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பாருன்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. அந்த வேலையை வந்து ஆண்டவர் செய்யறது இல்லைங்க. உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிறவருக்கு 10 கோடி ரூபாய் இருக்குதுங்க. அவர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு 20 கோடி வாங்கிக்கலாம்ல.
ஆமாம். அந்த நினைப்பில் யாருமே கொடுக்கக்கூடாதுங்க. நான் இப்போ சொல்கிறது யார் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் நீங்கள் 100 ரூபா கொடுக்கணும்னு நினச்சிங்க, உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு நல்லா பாட்டு பாடி ட்ரம்ஸ் அடித்து 4 சாட்சியை சொல்ல வச்சு உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க வச்சார்ல, அதுக்கு உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராதுங்க. ஏன்னா நீங்கள் உற்சாகமாய் மனசில் நிர்ணயம் பண்ணது, விசனம் இல்லாமல் நீங்கள் முடிவு பண்ணது 100 ரூபா தான். நீங்கள் பாஸ்டர் சொன்னதுக்காக 900 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கல்ல, அது பாஸ்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. ஆண்டவர் கொடுத்ததுக்கு நீங்கள் உற்சாகமாக கொடுக்கணும்னு நினச்சது 100 ரூபா. அதுவும் நான் என்ன சொல்கிறேன், திருப்பி கொடுப்பாருன்னு நினச்சி கொடுக்காதீங்க. எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரே, கொடுக்க வைக்கிற நிலைமையில என்ன வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி கொடுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்ததுல தான் நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறோங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க மரிச்சதுக்கு சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் மிஷினரிகளுக்கு காசை கொடுத்து அனுப்பிச்சு நமக்கு சுவிசேஷம் அறிவிச்சதுனால தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய டேர்ன் வரும்போது லாஜிக் பேசுகிறோம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு பேசுகிறோம். சரிங்களா? நான் 2 சைடும் பேலன்ஸ்டாக பேசுகிறேன். முதல்ல நான் கேட்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன், கேட்குறவர்களையும் என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். கொடுக்கறது நம்ம எங்கேருந்து வந்தோங்க? சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்மளாம் யாருங்க? இன்றைக்கு எல்லாம் நம்முடைய ஃபேமிலிஸ்லாம் எப்படி இருக்குது? இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் த மிஷனரிஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் காட்ஸ் அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸுங்க. இதுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்காம இருக்கிறது மேல். கொடுக்காம இருக்கிறது மேல் இல்லை, நன்றி உள்ள ஒரு இருதயத்தோட அதை மீன் பண்ணுறீங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு கொடுக்கணுங்க. இல்லைன்னா நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா எதிர்பார்த்து ஏமாந்துருவாங்க. மக்கதோனியா சபைன்னு ஒன்று இருந்ததுங்க. மெக்கால இருக்கோ? இல்லை 2 கொரிந்தியர் 8 இருந்தால் மெக்கதோனியா மக்கதோனியா சபைன்னு ஒன்று இருந்ததுங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் அது இருக்கு. அதை போய் பாருங்க. நல்ல செல்வ செழிப்புலலாம் யாரும் இல்லைங்க. அந்த வசனத்தை நான் வாசிச்சிட்றேன். யாருக்கும் பிடிக்காத வசனம், யாரும் கேட்க விரும்பாத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதுதாங்க அவங்களுடைய நன்றியுள்ள இருதயம். என்கிட்ட இப்போ மொத்தமே 100 ரூபாய் தாங்க இருக்கு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த தேவையில்லாத பழைய நியூஸ் பேப்பர், இந்த மெட்டல்ஸ், அதெல்லாம் நான் போட்டேன்னா அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்குங்க. அப்புறம் நான் ஏதாவது இன்றைக்கி கொஞ்சம் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 50-100 ரூபா கிடைக்குங்க. எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமேன்னு சொல்லிட்டு நான் சாப்பாட்டுக்கே இல்லாத மிகுந்த தரித்திரத்தில் உபத்திரவத்தில் இருக்கும் போதும் உதாரத்துவமாய் சந்தோஷமாய் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாங்க தெரியுங்களா? இயேசு மரித்ததுக்கு அப்புறம் பீட்டர் நான் மீன் பிடிக்க போகிறேன் வருகிறீர்களான்னு சொல்லிட்டு பழைய தொழிலுக்கு போயிட்டாருங்க. ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணுறாரு, ஒரு மீன் கூட கிடைக்கலைங்க. இயேசு காலையில் கடற்கரையில் நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, காஸ்ட் யுவர் நெட் ஆன் த ரைட் சைட், உன் வலது பக்கமாக போடு அப்படின்றாரு. போட்டார். 153 மீன் வந்துருச்சுங்க. அந்த மீனை பார்த்த உடனே இது கர்த்தர்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். மீனை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வரார். வரும்போது இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுங்களா? கரையில் மீன் பொரிச்சிட்டு இருந்தார். வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டார். அந்த மீன் யார் கொடுத்துருப்பாங்கங்க? மீன் யார் கூட தெரியலையே. யாரோ ஒருத்தர் இயேசுவுக்கு காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கொடுத்த காணிக்கையை உனக்கு ஷேர் பண்ணுறேன் பீட்டர், கம் அண்ட் ஈட். ப்ளஸ் உன்ன மாதிரி இன்னும் 4 பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நீ பிடிச்ச மீன்லையும் கொஞ்சம் கொண்டு வா. இப்போ மிஷினரி கொடுத்த மீனை வச்சு நமக்கு 4 நாள் சாப்பாடு போட்டாங்கங்க. நமக்கு கல்வியை கொடுத்தாங்க, நமக்கு சர்ச் ஆரம்பித்து கொடுத்தாங்க, நம்ம சமுதாயத்தில் வளர உதவி செஞ்சாங்க. நான் இந்த மீனை சாப்பிட்டேன். இப்போ நான் பிடிக்கிற மீன் இருக்கு. என்ன மீன்? 3 ஜெனரேஷனுக்கு முன்னால் சைக்கிள் கூட இல்லாமல் இருந்த பலருடைய வீடுகளில் இன்றைக்கு BMW கார் நிற்குது. எல்லாம் வானலாவிய பெரிய கட்டடங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இதுலேருந்து கொஞ்சம் மீனை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, மற்றவர்களுக்கு யூஸ் ஆகட்டும். இந்த காணிக்கையை பற்றி தெளிவாய் பேசுகிறதற்கு நிறையா பேருக்கு பயம் ஏன் இருக்குதுன்னா, இந்த காணிக்கையை எனக்கு கேட்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நினைக்கிறதுனால தான். நான் அதனால தான் எடுத்த உடனே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். நான் இன்றைக்கி வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் 15 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஃபண்ட் ரைஸ் பண்ணதில்லைங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு விசுவாசியாக
எப்படி இருந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி வந்திருக்கிறோம், ம். அந்த நன்றியுள்ள இருதயத்தோட அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்களே, ம். அவருக்கு கொடுக்கணும்னு மனசு வந்ததுன்னா ம். கொடுங்க. ம். இல்லைன்னா தயவுசெய்து ம். கொடுத்துறாதீங்க அப்படின்னு சத்தம் போடணும். உங்களுக்கு ஒரு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஏதோ ஒரு சோப் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ம். ஒரு பொண்ணை வழி அனுப்புறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ம். அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பை மறந்துடுவாங்க. ம். அந்த சோப்பு இல்லையே, நான் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு ட்ரெயின் போக போக குளிக்காத அப்படின்னு கத்துவாங்க. சரிங்களா? இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்கள் கொடுக்கலன்னா ம். நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிக்கும் போது ம். கொடுக்காத அப்படின்னு கத்துவோம். ம். ஏன்னா அது கொடுத்து யூஸ் இல்லைங்க. ஓ. இந்த கண்ணோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ம். ரெண்டாவது, ம். என்னங்க எங்களை கொடுக்க சொல்கிறீங்க, நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் வரோம், ம். ஒருவேளை சாப்பாட்டை டீயை கட் பண்ணி கொடுக்குறோம். ம். ஆனால் எங்கள் பாஸ்டருங்க பெரிய கார் 50 லட்சம் 1 கோடி கார் வச்சுருக்குறாங்க, ம். ப்ரைவேட் ஜெட்டு வாங்குறாங்க. ம். இப்படிலாம் நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா ம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தேர் ஆர் மிஷனரிஸ் ம். நம்மை விட அதிகமாய் படித்தவர்கள். ம். நம்ம 75% வாங்கினோன்னா 99% வாங்கினவங்க. ம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தவங்க, ம். என்ஜினியர்ஸாக இருந்தவங்க, வேலையை விட்டுட்டு நார்த் இந்தியாவில் 3000-4000 ரூபாய் சம்பளத்துக்கு ம். குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் ம். பிளாக் காஃபியை போட்டு கொடுத்துக்கிட்டு ம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். அவங்க அட்ரஸ்லாம் நீங்கள் தேடி எடுத்து ம். அவர்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ம். எங்கே கொடுக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ம். ப்ளஸ் ம். அதுக்குன்னு எல்லாரையும் கட் பண்ணிவிட்டு ம். சர்ச்சுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே போய் கொடுத்துறாதீங்க. பாஸ்டருங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. அது நியாயமும் அல்ல. ஏன்னா ராஜாமணி பாஸ்டருடைய பழைய மெசேஜ் ஒன்று, ம். நீங்கள் போய் சரவண பவனில் சாப்பிட்டு ம். சங்கீதாவில் பில் பே பண்ணக்கூடாது. புகாரியில் சாப்பிட்டு பிலால்ல பில் பே பிலாலில் பில் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் பே பண்ணக்கூடாது. ம். உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு எங்கே கொடுக்குறாங்க, ம். அவர்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுங்க. அந்த சர்ச்சில் மிஷினரி இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களே வந்து ஆண்டவர் சித்தம் இல்லாதபடி நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க, இப்படி கொடுங்க, இங்கே போன இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு. அப்படி பைபிளில் எதுவுமே இல்லையே. நான் அப்படி சொல்லலை. ம். நீங்கள் ம். எங்கிட்ட காசே இல்லாமல் இருக்குது, எங்கள் பாஸ்டர் 50 லட்சத்துக்கு வாங்குறாரு, ப்ரைவேட் ஜெட்டு வாங்குறாருன்னு ம். சலிச்சிக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, ஆமாம். அது உண்மை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. நீங்கள் உண்மையாலுமே ஆர்வமாக இருந்தால் ம். ப்ரைவேட் ஜெட்டுக்கு கொடுக்காதீங்க, ம். பிளாக் காஃபி காரர் கொடுக்கலாம்ல. ம். ஆ? ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்கள் அப்படி சொன்ன அதுக்கு வேறு ஏதாவது புதுசாக இப்போ காரணம் கண்டுபிடிக்கணும். நான் 93ல் ம். பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் ம். சண்டிகரில் ஒரு மிஷினரி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேங்க. ம். யாருன்னே தெரியாது. ம். 2008ல் வேறு ஒரு மினிஸ்ட்ரி விஷயமாக நான் இருக்கும்போது ம். ஐ கேம் அக்ராஸ் சம்படிஸ் நேம். எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க, இவர் சோ அண்ட் சோன்ட்டு. என்ன அவருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டோம். ம். ஐ ஹவ் ஹர்ட் திஸ் நேம் சம்வேர். ம். என்னன்னு பார்த்தா அவர் சொல்கிறார், ஐ நோ அ பர்சன் கால்டு எரிக் பட் ஹி வாஸ் இன் சேலம் அப்படின்னாரு. ம். நான் சொன்னேன், ஐ நோ அ பர்சன் கால்டு சோ அண்ட் சோ பட் ஹி வாஸ் இன் சண்டிகர் அப்படின்னேன். அப்போ சொன்னேன், இட் இஸ் மீ, நான் தான் அது அப்படின்னாரு. ம். ஒரு 15-20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம். ம். சொன்னார், யூ யூஸ் டு சப்போர்ட் மை மினிஸ்ட்ரி, ம். ஐ யூஸ் டு கெட் யுவர் மணி அட் த ரைட் டைம் அப்படின்வார். அப்போது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன், நான் டிசைட் பண்ணல. ம். நீங்கள் கொடுக்கறதுன்னு மனசு இருந்ததுன்னா எங்கேனாலும் கொடுக்க முடியும். ஓகே. இப்போ நான் சொல்லுகிறதெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ம். கொடுத்துடக்கூடாது, நம்ம பத்திரமா நமக்கு வச்சுக்கணும். ம். பென்ஸ் கார் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாருங்க. ம். அவர் பென்ஸ் கார் ஷோரூமும் வச்சு கொடுத்துட்டாருங்க. ம். அப்பா காசில் நீங்கள் வாங்கின கேஎஃப்சி ஸ்டார்பக்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. ம். இன்றைக்கி நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, ம். அப்பாவுக்கு கொடுத்துடாதீங்க. கொடுத்துடாதீங்க. அப்படி இருக்க ஏன்னா முடியாது. அப்படி சொல்லும் போது தான் நீங்கள் சொன்னீங்க நன்றியுள்ள இருதயம், கடமை. அந்த உணர்வு இல்லாமல் ம். நீங்கள் வந்து இந்த பணத்தை பற்றி பேசுனீங்கன்னா ம். நிறைய சமயம் ஹர்ட் பண்ணுறாங்கங்க. பாஸ்டருங்க வந்து இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெளியே கிரிட்டிசைஸ் பண்ணப்படுதோ ம். அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சத்தியம் சேரவே இல்லைங்கிறத பற்றி யாரும் பேசுறது இல்லைங்க. ம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ம். ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாலேங்க ம். ஊரில் பெரிய கோபுரம் சர்ச்சு தான். ம். அந்த சர்ச்சுக்கு தான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய், ம். ஐயா என் பையனை பாலிடெக்னிக் சேர்த்துலான் இருக்கேன், ம். இன்ஜினியரிங் சேர்த்துலான் இருக்கேன், அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு கேட்போம். ம். அப்போ சர்ச்சு மேலே ஊழியக்காரர் மேலே மரியாதை இருந்துச்சு. ம்.
இன்றைக்கி சர்ச்சு கோபுரத்தை விட டிசிஎஸ் பில்டிங், ஹெச்சிஎல் பில்டிங், விப்ரோ பில்டிங் எல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சிங்க, 20-30 மாடி. அப்போ சர்ச்சை கீழே நோக்கி பார்க்க தோணுது. இந்த புல்லட்டில் அங்கேயே மடித்து கட்டிக்கிட்டு போகிற பாஸ்டரை பார்த்தா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிற பாஸ்டரை பார்த்தா சீப்பாக தெரியுது. என்ன நம்பி தானாங்க நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு லாஸ்ட்டு 30-40 இயர்ஸில் நிறையா வளர்ந்துருச்சிங்க. ஸோ பேக் டு பைபிள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தசமபாகம், காணிக்கை எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆரம்பிச்சிங்க புதிய ஏற்பாடில் எங்கே இருக்குது காணிக்கை, எங்கே இருக்குது தசமபாகம்னு. நான் சொல்லட்டுங்களா? புதிய ஏற்பாடில் தசமபாகம் இல்லைங்க. ஏசு சொன்னதை சொல்லட்டுங்களா? 2 இருந்தால் 1 கொடுத்துரு. இது எத்தனை பர்சன்ட்டுங்க? 50%. 50%. 2 காசு தான் இருந்துச்சு, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். இது எத்தனை பர்சன்ட்டுங்க? 100%. அதுதாங்க, தசமபாகம் கொடுக்காதீங்க. 50% கொடுங்க அல்லது 100% கொடுங்க. நீங்கள் நினைக்கிற செல்வ செழிப்பில் வாழுகிற சிட்டியில் இருக்கிற ஊழியருக்கு கொடுக்காதீங்க. உண்மையாலுமே கொடுக்கணும்னு நினச்சா எங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எங்கே உணர்த்துறாரோ அங்கே கொடுங்க. ஆனால் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வசனம் தேடுறீங்க பாருங்க, அது சரியில்லைங்க. நாங்கள் எங்கள் வேலையை அதானே, எங்ககிட்ட இருந்து காசு போகக்கூடாது. என்னமோ ஆண்டவர்கிட்ட காசு இல்லாத மாதிரியும். இதோட தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த பகுதியில் கேட்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க.